ஹை ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே மார்னிங் டெய்லி ரொட்டீன் பார்ப்போம். மார்னிங் வந்துட்டு 6 o'clock ஏஞ்சோன்னே இப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி தேர் அப்படின்றதுனால கோயிலுக்கு போனோம். ஸோ காலையிலேயே தலைக்கு குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஃபில்ட்ரு காஃபி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வச்சுருந்தேன். நைட்டு எப்போவுமே கடை க்ளோஸ் பண்ணும்போது ஒரு பால் பாக்கெட் மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில். காலையில் எழுந்திரிச்சோடனே டீயோ காஃபியோ குடித்தா தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்றதே புரியும் நமக்கு. அதனால் ஃபஸ்ட்டு ஃபில்டர் காஃபிக்கு டிகாஷன் போட்டுட்டு பால் கொதிச்சிட்டு இருந்துச்சு. ஹஸ்பண்டும் இன்றைக்கி தேர் அப்படின்றதுனால காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சி கோவிலுக்கு போயிட்டாங்க. சாமி பார்த்துட்டு கரெக்டாக நான் எழுந்திரிச்சி குளிக்கவும் வீட்டுக்கு வரவும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சமாக காஃபி கலந்து கொடுத்துட்டேன். மேக்ஸிமம் எப்போவுமே இஞ்சி டீ அந்த மாதிரி தான் போடுவேன். எப்போவாவது ரொம்ப ஏர்லியாக எழுந்திரிச்சி குளிக்கும்போது இந்த மாதிரி ஃபில்டர் காஃபி போட்டுக்கிறது கொஞ்சமாக. ஸோ சின்ன பாக்கெட் மட்டும் ஃபில்டர் காஃபி தூள் எப்போவுமே வீட்டில் இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு 6:30 போல் ஆகிடுச்சு. கிளம்பி கடைக்கு போயிட்டு பால் வாங்கிட்டு வந்துட்டேன். அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கினால ஒன்றும் மார்னிங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டு கடை ஓப்பன் பண்ணிவிட்டு கடையை பார்த்துக்கிறதுக்கு பாட்டி வந்துட்டாங்க. ஸோ ஒரு 1 hour கிட்டே நான் இங்கே கிச்சனில் இருப்பேன் கரெக்டாக பாட்டிக்கு. அப்புறம் திரும்ப ஒரு டைம் எனக்கு கொஞ்சம் டீ போட்டுட்டு பசங்களுக்கு லஞ்சு செஞ்சு ஸ்கூலில் விட்டுட்டு வர வரைக்கும் பாட்டி இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் போய் கடையை டேக் அவுட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் பாட்டி வீட்டுக்கு அமுச்சு விட்ருவேன். இப்போ வந்துட்டு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு வந்துட்டு லெமன் ரைஸும் வத்தல் அப்படி இல்லைன்னா ஆம்லேட் மாதிரி போடலான்னு யோசித்தேன். ஆம்லேட் இப்போதைக்கு ஒரு 10 days நாங்கள் சாப்பிட்றதில்ல. தேர் தரிசனம் முடிகிற வரைக்கும் எங்கள் ஊரில் தில்லை நடராஜர் கோவிலுக்கு 2 டைம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தேர் திருவிழா ஆணி திருமஞ்சனம் தரிசனம் நடக்கும். அந்த டைம் வந்துட்டு ஒரு 15 days போல் கொடி ஏறினதுலேருந்து அந்த எல்லா விசேஷமும் முடிகிற வரைக்கும் நான்வெஜ் செய்ய மாட்டோம் வீட்டில். அதனால் வந்துட்டு ஆம்லேட் பசங்களுக்கும் கொடுக்கறதில்ல, ஸ்கிப் பண்ணிவிட்டு லெமனுக்கு வந்துட்டு வேர்க்கடலை, கடுகு, கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு தாளித்து லெமன் சாறு ஊற்றி கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், சால்ட் உப்பு போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிட்டு வத்தல் பொரிச்சு கொடுத்துடலான்ட்டு அடுப்பில் கொஞ்சமாக சின்ன வானலில் வத்தல் பொரிக்க எண்ணெய் வச்சுருக்கேன். நிறைய எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ண மாட்டேன், அது வேஸ்ட்டாக போயிடும். கொஞ்சமாக அப்படின்னா திரும்ப அந்த எண்ணெயை வந்துட்டு தோசை ஊற்றும்போது அப்படியே லைட்டாக மேலே ஊற்றி விட்டு அதை காலி பண்ணிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி எப்போவுமே வத்தல் பொரிக்கிற ஐட்டத்துக்கு இந்த குட்டி வானல் தான் யூஸ் பண்ணுவேன். சிக்கன் 65நாலும் இந்த மாதிரி குட்டி வானல் தான் யூஸ் பண்ணுவேன், அதை யூஸ் பண்ண மாட்டேன். இன்றைக்கி வந்துட்டு அதுதான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு லெமன் ரைஸும் கலர் வத்தலும். நமக்கு சின்ன வயசில் இந்த மாதிரி வத்தல்லாம் பொரிச்சு கொடுக்கும்போது ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு எப்போவுமே கர்ட் ரைஸ் பொட்டேட்டோ, லெமன் ரைஸ் பொட்டேட்டோ, புளி சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. கீரையோ வேறு எதுவும் குழம்பு சாதம்லாம் செஞ்சு கொடுத்தா நிறைய பாதி ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுது. ஸோ அதனால் இன்றைக்கி லெமன் ரைஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவும் செஞ்சுட்டு கோயிலுக்கு போகணுன்ட்டு 8:50க்கு ஸ்கூல் கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாகவே செஞ்சு முடிச்சாச்சு. நடுவில் வந்துட்டு பாப்பா பால் கேட்டால் அவளுக்கும் பால் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் இன்றைக்கி கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு நேரத்தோடைய ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எதுவும் இன்றைக்கி செய்யலை. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்துட்டு தனியாக எதுவும் செய்யாமல் இதுலேயே கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டேன். ஒரு ஆப்பிளை கட் பண்ணி ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் 2 பேருக்கும் ஒரு இதை பிரித்து வச்சாச்சு. அவ்வளோதான். பசங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ கொஞ்சமாக கொடுக்குறது எதுவும் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நட்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ கட் பண்ணி வச்சு விட்டுருவேன். ஸோ 8:40க்கெலாம் எல்லாமே எடுத்து வச்சு பேக் பண்ணிவிட்டு அதிலே கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு பாப்பா கிளம்பும்போது கொஞ்சோண்டு பால் கேட்டால் அவளுக்கும் கொடுத்துட்டு ஸ்கூலில் கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டு கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு கோவிலுக்கு போயிருந்தேன். மார்னிங் வந்துட்டு எனக்கு கடை திறக்கிற வேலை, பசங்களை கிளப்புற வேலை இருந்தனால போகல. ஸோ தேர் வந்துட்டு இப்போது தெற்கு வீதி கிட்டே வந்துருச்சு. ஸோ வண்டியை விட்டுட்டு கிட்டே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சும்மா பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். சின்ன பொருள் பாப்பாவுக்கு கிளிப் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பார்த்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு 11 o'clock போல் வந்துட்டு ஒரு சேரீ ப்ரீப்ளீட்டிங் இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ அதையும் பண்ணி கொடுத்தாச்சு. நம்மக்கிட்ட வந்துட்டு சேரீ ப்ரீப்ளீட்டிங் 150 தான். கொரியரும் நீங்கள் போட்டு விடலாம். இது வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ரெகுலர் கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. நீட்டாக அழகாக பண்ணி பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். பின் எல்லாமே நம்மளே போட்டு கொடுத்துருவோம். ஸோ தேங்க்யூ. வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எதுவும் டவுட்னா கேட்டுக்கோங்க.